வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மகரம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக, ஒரு அமைதியான ஒரு முன்னேற்றம், அதற்கான அடித்தளம் அமைக்கிறது தான் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இந்த வாரம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அதை நோக்கிய ஒரு வளர்ச்சி இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு முயற்சி செஞ்சுருப்பாங்க. அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது உங்களை சோதிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு அமைதியாகிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு உறுதி உருவாகும். ஒரு பழைய வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அமைதியாக ஒரு வெற்றி தர வாரமாக தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமையுது. அதே நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை சும்மா அதிகரிக்கும். உங்கள் உழைப்பு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துக்காதீங்க. எதுக்கும் அவசரப்படாதீங்க. மெதுவாக லேசான ஒரு வளர்ச்சி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. அது உங்களுக்கு ரிலையபிளாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி உங்களை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. செலவு மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பழைய பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிலம் வீடு பற்றி ஒரு யோசனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதுகாப்பான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏற்பட போகுது. குடும்பத்தில் இவங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இவங்களோட அப்பா கிட்ட, இவங்க மூத்தவங்க கிட்ட பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனித்து பேச வேண்டிய விஷயங்கள் இந்த வாரம் இவங்க கவனிச்சிக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மன வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலுமே இவங்களே அது பேசி சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூட்டு வலி இல்லைன்னா சின்னதாக எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிக வேலைனால் உங்களுக்கு டயர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். காலை நேரங்களில் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா, அதோட வாக்கிங்கும் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூங்குகிற நேரத்தை சரியாக கவனித்து தூங்கிடுங்க. அந்த தூங்குகிற நேரத்தில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. செல்ஃபோன் பார்க்குறா அது இது சொல்லிவிட்டு. அது உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செஞ்சுன்னா எல் தீபம் வச்சு ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏழை வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும், அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 5ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த வேலை செய்யும் போதும் கொஞ்சம் ஞாபகமாக அந்த 2 நாள் மட்டும் 2, 5ஆம் தேதி மட்டும் ஜாக்கிரதையாக ஞாபகமாக ஒரு வேலை செய்யுங்க, எந்த வேலை செய்கிறதுனா இருந்தாலும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை தான். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. அதுதான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல நினச்சது. ரொம்ப பொறுமையாக கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.